இர்ஷாத் இந்த க்ரோத்துன்னு சொல்லிக்கிட்டு 24 மணி நேரம் நான் ஓடிட்டுருக்கேன். ஓடிட்டுருக்கிறது வாழ்க்கை இல்லைங்க. டேக் அ பிரேக். அந்த பிரேக் எடுக்கும்போது, நீங்க உங்களையே ரெஜுவனேட் பண்ணிக்கிட்டுறீங்க. உங்க கல்லூரி குரூப் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் எடுங்க. எடுத்து என்ன போயிட்டுருக்குது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. பட் ஆனா, அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கிடுங்க. உங்க கல்லூரி நண்பர்கள், பழைய ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு கால் பண்ணுங்க. 10 நிமிஷம் பேசுங்க. ரெஜுவினேட் பண்ணுங்க. பழைய மெமரீஸை வந்து ரீகால் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க பண்ணலாமே. ஒரு ஸ்டோரி அபவுட் 2 பேரு மரம் வெட்ட போறாங்க. ஒருத்தன் போறான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. காலையிலேருந்து ஈவினிங் வரை பண்ணிக்கிட்டு, ஒரு 2 மூட விறகு கொண்டு வரான். அடுத்தவனும் போறான். பார்த்தோன்னா, ஒரு 1 1/2 மூடை கொண்டு வர்றான். இடையில பிரேக்கில் வெத்தலை போட்டுக்கிட்டுறான். ஜாலியாக இருந்துக்கிட்டுறான். யார்கிட்டயோ ஃபோன் எடுத்து கொஞ்சம் பேசிக்கிட்டுறான். இடையில ஒரு குட்டி தூக்கவும் போட்டுருக்குறான். எல்லாமே நடக்குது. அப்போ கொஞ்ச நாள் கழியுது. அந்த 2 மூடை எடுத்தவன் 1 1/2 மூடை ஆகுறான். 1 மூடை ஆகுறான். ஆனா இந்த 1 1/2 மூடை தூக்கிட்டு இருந்தானே, 1 1/2 மூடையே கொண்டு வந்துட்டுருக்கான். இந்த முதலாவது உள்ளவன் வந்து 2வது உள்ளவன்ட்ட போய் கேட்குறான், "என்னய்யா, உன்னை விட நான் வந்து அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்றேன். ஒரு இடைவெளி கூட நான் எடுக்கிறதில்ல. நீ இடைவெளி எடுக்கிற, தூங்குற, எல்லாமே பண்ற." பட் ஆனா அந்த 2வது உள்ளவன் சொல்றான், "நீ நான் வேலை செய்யாதது தான் நீ பார்த்துருக்கியே தவிர, நான் வேலை செய்யாம இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கியா? அந்த கோடாரி இருக்குல்ல, கோடாரிய வந்து ஷார்ப்பன் மை எக்ஸ். அத நீ செய்றதில்ல. நீ எஃபோர்ட் மட்டுமே போடுறன்னு." அப்போ நீங்க பிரேக் எடுக்கும்போது உங்கள ரெஜுவினேட் பண்றீங்க. டேக் சம் டைம் டு ரெஜுவினேட் யுவர்செல்ஃப். Connect with your soul. With that message, let me sign off today. Thank you.